ரிவார்ட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவார்ட்னா என்ன? நமக்கு ஒரு வெகுமதி, நமக்கு ஒரு பாராட்டு, நமக்கு ஒரு அன்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஹார்மோன் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த ஹார்மோனை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போடுறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு லைக் வந்தா, அதுக்கு ஒரு கமெண்ட், யூ ஆர் லுக்கிங் சோ கியூட், யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆன்லைன் ஆர்டர் வருது, அது உங்களுக்கு சீக்கிரமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கலரை விட சூப்பரா டெலிவர் ஆகுது, அது உங்களுக்கு ஹாப்பி தருமா இல்லையா? ஹாப்பியை கொடுக்கும். அந்த ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு பேரு டோபமைன். சரியா? அப்போ இது குட்டி குட்டி சந்தோஷம். இந்த குட்டி குட்டி சந்தோஷம் தான் நம்மள ஹாப்பியா வச்சுக்க போகுது, நம்ம ஹார்மோன்ஸையும் ஹாப்பியா வச்சுக்க போகுது. அந்த குட்டி குட்டி சந்தோஷத்தை கொடுக்குற அந்த டோபமைனை நீங்க எப்படி தெரியுமா கெடுத்துக்கிறீங்க? எப்படி கெடுத்துக்கிறீங்க? அது நமக்கு வரமாட்டேங்குது. அந்த ஃப்ரெண்டு நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க இல்லையா உங்க மொபைல, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும். அந்த கூகுள் அல்காரிதம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது தேடி தேடி வருதா? இப்போ நம்ம ஒரு விவேக் காமெடி பார்க்குறோம், உடனே அது ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கா? நீங்க ஒரு ஃபுட் வீடியோ பார்க்குறீங்க, திரும்ப வந்துகிட்டே இருக்கா? உங்களுக்கு ஹாப்பினஸ் திரும்ப 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 கிடைச்சிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணும் மூளை? இதுக்கு மேல எனக்கு ஹாப்பி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அது சோர்வாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டோபமைன் குறைஞ்சிரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு குறையறதுக்கான காரணம், நீங்க நிறைய மொபைல் ஸ்க்ரோல் பண்றீங்க. அப்போ உங்க மூளை சோர்வாயிடும், நீங்க அந்த ஹாப்பினஸை என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ இப்போ இந்த டோபமைன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க மொபைல் ஸ்க்ரோலிங்கை குறைச்சிங்கனாலே இந்த ஹார்மோன் கிடைக்கும், குட்டி குட்டி சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்ல நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டீங்க.